முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். ஸ்ரீ சௌடாம்பிகை ஜோதிடம் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ் செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்ப நம்ம மார்ச் மாதத்துக்கு வந்துட்டு இருக்கோம். மார்ச் மாதம் அதாவது இப்ப வந்து பிள்ளைகள் அதாவது குழந்தைகள் வந்து என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் அப்படின்ற மாதிரி அமைப்புகள்ல இப்ப எல்லா பெற்றோர்களும் தேடிட்டு இருப்பீங்க. அதாவது ஒரு ஜாதகத்துல செவ்வாய் செவ்வாய் வந்து நல்லா இருக்கிறாரு, அதாவது சுபத்துவமா இருக்கிறாரு, 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்றாரு. அதாவது 2ஆம் இடம் வந்து காசு வரக்கூடிய இடம், 10ஆம் இடம் வந்து காசு தொழில் ஸ்தானம் சொல்லுவாங்க, 2ஆம் இடம் வந்து பணபரஸ்தானம். இந்த 2 10 இடங்களோடு தொடர்பு கொள்ற கிரகங்கள், அதாவது புதன் தொடர்பு கொள்றாரு, புதன் சுபத்துவமா இருக்கிறாரு, யோக தசைகளும் நடக்குது அப்படின்னா புதனோட கணக்கு வழக்கு, கம்ப்யூட்டரு, நவீன தொழில்நுட்பத்துறை அந்த மாதிரி அமையும். செவ்வாய் நல்லா இருக்கிறாரு, மருத்துவம், விளையாட்டு, கட்டிடம், சிவில் இன்ஜினியர்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அமைப்புகள். செவ்வாய் நல்லா இருக்கிறாரா, புதன் நல்லா இருக்கிறாரா, இல்ல சந்திரன் நல்லா இருக்கிறாரு, சனி நல்லா இருக்கிறாரு. சனினா வந்து கால்நடை துறை, வேளாண் துறை அந்த மாதிரி அமைப்புகள்ல சனி பகவான் வர்றாரு. அதே மாதிரி கடல் சார்ந்து, நீர் சார்ந்து சந்திரன் வருவாங்க. அதனால வந்து எந்த கிரகங்கள் ஒருத்தருக்கு வந்து சுபத்துவமா இருக்குது, முதல்நிலை சுபத்துவமா இருந்து யோக தசைகள் இருந்தா அந்த மாதிரி அமைப்புகள்ல படிப்பாங்க. எந்த படிப்புகள் படிப்பாங்கன்னு தெளிவா சொல்லலாம். இப்ப படிக்கிறதுக்கு சூஸ் பண்றதுக்கு கொஞ்சம் சிரமமா இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்கவுங்க பசங்களோட ஜாதகத்தை துல்லியமா கணிச்சு அவங்களுக்கு என்ன வரும், கணக்கு வருமா இல்ல மருத்துவத்துறையில வருமா, எந்த கிரகம் நல்லா இருப்பாருன்னு தெளிவா சொல்லலாம். அவர் எந்த அமைப்புகள், அவருக்கே ஆர்வம் எந்த அமைப்புல ஆர்வம் இருக்குது அப்படின்னு தெளிவா சொல்லலாம். எந்த துறையில போனா அவர் நல்லா ஷைன் பண்ணுவாரு, அதாவது நல்லா சம்பாதிப்பாரு அப்படின்னு தெளிவா சொல்லலாம். இப்ப மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை பார்ப்போம். என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த நிலையில இருக்கிறாங்க அப்படின்னா, குரு பகவான் மிதனத்துல இருப்பாங்க. ஆரம்பத்திலே குரு பகவானை சொல்லிடலாம். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை, குரு பார்வை தான் எல்லாருக்கும் வேணும். குரு மிதனத்துல இருப்பாரு. மிதனத்துல இருந்து துலாம் ராசியை பார்ப்பாரு. துலாம் ராசி, தனுசு ராசி, கும்பராசி, இந்த 3 ராசிகள்ல மிதனத்துல இருந்து இந்த 3 ராசியை பார்ப்பாரு. இந்த ராசிக்காரங்கெல்லாம் தனி சிறப்பா இருக்கும், அதாவது நல்ல அமைப்புகளா இருக்கும். அதே மாதிரி சூரியன், சுக்கிரன், புதன், செவ்வாய், ராகு 5 கிரகங்கள் வந்து கும்பத்துல இருப்பாங்க. கேது சிம்மத்துல இருப்பாரு. கேது பகவான் வந்து சிம்மத்துல இருப்பாரு. அதே மாதிரி உச்சமடைவாரு. சுக்கிரன் வந்து இந்த காலகட்டத்துல உச்சமடைகிறது ஒரு தனி சிறப்பு. மீனத்துல உச்சமடைவார் சுக்கிரன் வந்து ஒரு நாள் மட்டும்தான் இங்க இருப்பாரு. மீதி 24 நாள் மீனத்துல உச்சமடைவாரு, சனியோட சேர்வாரு. அதுக்கப்புறம் கடைசி வாரம் மேசத்துக்கு போயிடுவாரு. சூரியன், சுக்கிரன், சனி மீனத்திலையும், சூரியன், புதன், செவ்வாய், ராகு 4 கிரகம் கும்பத்திலையும் இருப்பாங்க. இதை வச்சு இந்த மார்ச் மாதத்துக்கு உண்டான பொது பலன்களை நம்ம பார்ப்போம் ஒவ்வொரு ராசிக்கும். சிம்மராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசியோட ராசி நாயகன் சூரியன் உங்க ராசியவே வந்து ஒரு 15 நாள் உங்க ராசியை பார்க்கறது தனி சிறப்பு. அதே மாதிரி சிவராஜ யோகத்தோட உங்க ராசி நாயகன் சூரியன் இருக்கிறது தனி சிறப்பு தான். ஃபர்ஸ்ட் ஒரு 15 நாள் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எல்லாமே நல்ல விதமாவே போகும். 2வது 15 நாள், யாரு ஆல்ரெடி வந்து சிம்மராசி வந்து அஷ்டமத்து சனியில இருக்கிறீங்க, 2வது 15 நாள் வந்து சூரியன் வந்து சனி பகவானோட இணையும் போது கொஞ்சம் பிரச்சனைகள் கொடுக்கத்தான் செய்யும். 8ஆம் இடத்து வழினா திடீர் கொஞ்சம் பண செலவுகள் ஆகும். திடீர்னு நீங்க எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்காது. ஆனா அந்த செலவுக்கு காசுகள் வந்துடும். திடீர் செலவுகள் வரும். ஆனா அந்த செலவுகளுக்கு காசு வந்துடும். எப்படி அப்படின்னா, 8ஆம் இடத்துல சுக்கிரன் வந்து உச்சமடைகிறார். இந்த காலகட்டத்துல சனி பகவான் இருந்தாலும் சுக்கிரன் அங்க இருக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் இல்லைன்னு தான் சொல்லணும். ஒரு பிரச்சனை இருக்குது, ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வும் உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் வந்து அங்க ஸ்பெஷல். இன்னொன்னு, கடைசி வாரம், இந்த மாதத்துல கடைசி வாரம் வந்து சுக்கிரன் வந்து உங்க 9ஆம் இடத்துக்கு பாகியஸ்தானத்துக்கு போகும்போது தந்தையால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும், தந்தையோட உறவுகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள் கிடைக்கும்.
ரொம்ப நாளா வந்து தந்தையோட உறவுகள்ல வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படி இருந்ததுன்னா, அந்த பிரச்சனைகள்லாம் சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த காலகட்டத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவான் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு. உங்க 5ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தையே பார்க்கறது ஒரு தனி சிறப்பு. ரொம்ப நாளா வந்து குழந்தை இல்ல அப்படின்னா, அந்த குழந்தைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள். அதாவது சனி பகவானும் 5ஆம் இடத்த பார்க்கிறாரு. கொஞ்சம் தடைபட்டு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா இருக்குது. ஜனனகால ஜாதகத்தில் இருந்ததுன்னா, அதே மாரி ஆ உங்க ராசிக்கு 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறாரு, ராகு இருக்கிறாங்க. இருந்தாலும் குரு பார்வையில இருக்கிறதுனால, கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனா, அந்த பிரச்சனைகள் பெருசா இல்ல. ஏன்னா குரு பார்வை இருக்கிறதுனால, ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்ததுன்னா, அது சரியாகக்கூடிய அமைப்புகள்லாம் கண்டிப்பா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். அதே மாரி உங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்த பார்க்கும்போது, பொருளாதாரத்துல கொஞ்சம் தடைகள் இருக்கதான் செய்யும். யாருக்காவது வாக்கு குடுத்தீங்கன்னா, அத காப்பாத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்கும். அதனால பார்த்து கவனமா வாக்குறுதிகள் குடுக்குற அமைப்ப பாருங்க. அதே மாரி குடும்பத்துல 2ஆம் இடம் வந்து குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம். அத சனி பகவான் பார்க்கும்போது, குடும்பத்துல சிறு சிறு பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருக்கதான் செய்யும். அதனால கொஞ்சம் கவனமா கடந்து போங்க. ஆ 11ஆம் இடத்துல உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால, மூத்த சகோதர, சகோதரிகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதே மாதிரி லாபங்கள், வரக்கூடிய லாபங்கள் கண்டிப்பா தொழில் தொழில் ஸ்தானம் நல்லா தான் இருக்கு. சனி பகவான் பார்த்தாலும், அ லாபஸ்தானத்த 10ஆம் இடத்த சனி பகவான் பார்த்தாலும், குரு 11ஆம் இடத்துல வலுத்து இருக்கிறதுனால, அ வரவேண்டிய லாபங்கள் வந்தே தீரும். அதே மாதிரி 5ஆம் இடம் வந்து நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனை, காதலையும் 5ஆம் இடம் தான் குறிக்கும். காதல்ல வெற்றி பெறக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்துல இருக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல ஐடியா, நல்ல எண்ணங்கள், நல்ல சிந்தனைகள்லாம் அங்க கிடைச்சு, அதனால லாபங்கள் அடையக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால, கொஞ்சம் அதுல தடை இருக்கத்தான் செய்யும். தடை இருந்தாலும் அத சரியாகக்கூடிய அமைப்புகளும் அங்கேயே இருக்குது. நம்ம இப்ப சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னா, கீழ நம்ம நம்பர கான்டாக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம்.